ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் பண்ணியில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டினது, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துனாங்க. இன்றைக்கி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் லைனிங் துணியில் வெட்டின கையையும் மெயின் கிளாத் கையையும் எடுத்தாச்சு. இனி தைப்போம். மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் துணியை வச்சு தைப்போம். மெயின் கிளாத் கீழே நல்ல பக்கம் மேலே இருக்கக்கூடிய மாதிரியும் அதுக்கு மேலே லைனிங் துணியை வச்சு தைப்போம். ஒரு கை தைச்சாச்சு, அதேமாதிரி மற்ற கைக்கும் இது நல்ல பக்கம், அதுக்கு மேலே லைனிங் துணி வைக்கிறேன். லைனிங் துணியையும் பிரட்டி போட்டு லைனிங் துணி பக்கம் இந்த தையல் துணி இருக்கக்கூடிய மாதிரி வச்சுக்கொண்டு அதுக்கு மேலே மேல் தையல் போடலாம். லைனிங் துணி உள்ள எடுத்துக்கொண்டு இப்படி பிடிச்சிக்கொண்டு இதை இப்படி அழுத்தி தேய்க்கவும். அயன் பண்ண மாதிரி இருக்கும். இனி இதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணிகளை கட் பண்ணிக்கலாம். ஒரு கை தைக்க வச்சு அதே மாதிரி சுற்றி மற்ற கையையும்
நாங்கள் துணி வெட்டும்போது கூடுதலாக விட்டு தானே வெட்டினாங்க. அப்போ அந்த துணியை தைச்ச பிறகு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குங்க. இப்போ அதை பார்த்து தையல் மேல் தையல் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையில்லைன்ற துணியை கட் பண்ணிக்கொள்வோம். ஒரு கை தைச்சாச்சு, வெட்டியாச்சு. வெட்டியாச்சுக்கிறோம். மேலதிகமாக இருக்கிற துணியை கட் பண்ணுறோம். அவ்வளோதான். கை ரெண்டு தைச்சாச்சு. நாங்கள் இப்போ பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ், முதல் கை தைச்சி பார்த்துட்டோம். அடுத்தது பின்பக்க ப்ளவுஸுன்ற பின்பக்க துணியை லைனிங் துணியையும் ப்ளவுஸுன்ற மெயின் கிளாத் துணியையும் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு முதல் நல்ல பக்கம் கீழே இருக்கக்கூடிய மாதிரியும் உள்பக்கத்துக்குள்ள லைனிங் துணி வரக்கூடிய மாதிரி லைனிங் துணியை வச்சு துணியை வச்சுட்டு முதல்ல ஒரு தையல் 1/4 இன்ச்சு பிடிச்சி கொண்டு ஒரு தையல் போடுவோம். கழுத்தை சுற்றி 1/4 இன்ச்சு பிடிச்சி லைனிங் துணியையும் மெயின் கிளாத் துணியையும் முதல் வச்சு தைப்போம். அதுக்கு பிறகு லைனிங் துணியோட மெயின் கிளாத் துணியை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. நீ கழுத்துக்கு பட்டி பீஸ் வச்சு திருப்ப போகிறேன். அதுக்கு கழுத்து பட்டி துண்டை ஜாயின் பண்ணிவிட்டு கரையம் அடித்து தைப்போம். கரைப்பக்கத்து அடித்து தையல் போட்டுட்டு இப்படி அடித்து தையலை போட்டுட்டு ப்ளவுஸுன்ற பின்பக்கத்திൻ്റെ நல்ல பக்கத்தில் இருந்து இந்த கழுத்து துணியை வச்சு திருப்ப போகிறோம். கழுத்து பட்டி பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே முதல் தைச்ச மாதிரி 1/4 இன்ச்சு பிடிச்சி பிடிச்சிக்கொண்டு இப்படியே பின்பக்கம் தைச்ச லைனுக்கு நேராக தையல் வரக்கூடிய மாதிரி கழுத்து பட்டி பீஸை வச்சு தைப்பேன். கால் இன்ச்சு வரக்கூடிய மாதிரி தையல் விடாமல் இருக்கணும்.
தைச்சாச்சு. இனி கழுத்துக்கு கட் மார்க் போடுவோம். ஆக தையலுக்குள்ளே கொண்டு கட் போடாமல் கொஞ்சம் மேலே தள்ளி வளைவுகளுக்குள்ளே கட் மார்க் பண்ணுவோம். கட் மார்க் பண்ணிவிட்டு திருப்பி நம்மண்டா நீட்டாக இப்போ இந்த கழுத்து பட்டி பீஸ் பக்கம் இந்த தைச்ச துணியை வச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறேன். கழுத்து பட்டி பீஸுக்கு மேலே கழுத்தை தைச்ச அந்த கட் மார்க் போட்ட துண்டு பகுதியை வச்சு அதுக்கு மேலே தையல் பண்ணுறேன். தைச்சாச்சு. இனி இந்த கழுத்து பட்டி பீஸை இந்த லைனிங் துணிக்கு மேலே வைக்க போகிறோம். இப்படி லைனிங் துணிக்கு மேல் பக்கமாக வச்சுக்கொண்டு மெயின் கிளாத்துக்கு மேலே இல்லாமல் லைனிங் கிளாத்துக்கு மேலே துணிகள் ஏதும் கூட குறைய இல்லாமல் அப்படி நேராக எடுத்து விட்டுக்கொண்டு பட்டி பீஸை லைனிங் துணிக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே இவ்வாறு தையலை போடணும். அப்படி துணிகளை எடுத்து விட்டு கழுத்து பட்டி துணியை லைனிங் துணிக்கு மேலே வச்சு இப்படி துணியை எடுத்து கொண்டு வைக்கணும். அப்போ தான் துணி கூட குறைய அங்கே இங்கே இழுத்து பிடித்து கொண்டு இல்லாமல் சரியான அளவில் இருக்கும். இனி இப்போ பின் கழுத்து பட்டி பீஸ் தைச்சிட்டேன். கழுத்து தைச்சாச்சு. இனி பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குண்டு. இனி இந்த பின் பக்கம் போர்டரை ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்க இது ப்ளவுஸுன்ற உள்பக்கம். இதை நான் இப்படி பிரபலமாக எடுக்கிறேன். துணியும் பிரபலமாக இருக்குது, லைனிங் துணியும் பிரபலமாக இருக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கொள்கிறேன். நல்ல ப்ளவுஸுன்ற நல்ல பக்கமும் லைனிங் துணின்ற நல்ல பக்கம் உள்ளுக்குள்ளே வர மாதிரியும் ப்ளவுஸுன்ற புறப்பக்கமும் லைனிங் துணின்ற புறப்பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரியும் வைக்கணும். வச்சுட்டு துணியை வடிவம் நேராக இழுத்து சமப்படுத்தணும். முதல் சமப்படுத்திட்டு அப்படி சமப்படுத்தி இல்லாட்டி குண்டூசி பின் பண்ணிட்டும் தைக்கலாம். நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே அளவுக்கு கீழ்பட்டி பக்கத்தை தைக்க போகிறேன். சரியா அப்படி லைனிங் துணி ப்ளவுஸ் துணி எல்லாத்தையும் இழுத்து கையால் விட்டு கொண்டு வைக்கணும். உள்ளுக்குள்ளே துணியால் போய் செருகுப்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ கூட குறைய பிறகு அவிட்டு தைக்க வேண்டி வரும். இப்படி நாங்கள் துணியை இழுத்து தைக்கும்போது உங்களுக்கு துணி நேராக இருக்கும். கூட குறைய வராது. தையல்லையும் நாங்கள் மினக்கெட தேவையில்லை. இப்போ தைச்சாச்சு. இப்போ பாருங்க இனி இதுக்குள்ளால் கையை விட்டு மற்ற பக்கத்தை லைனிங்கை பிடிச்சி அதை இந்த பக்கமாக இழுக்கும்போது எந்த பக்கம் கை விடுறோமோ அந்த பக்கத்தால் மற்ற பக்கத்தை இழுக்கும்போது நல்ல பக்கம் வெளியில் வரும். கீழ் தையல் போட்ட பக்கத்தை உங்களோட தையல் மிஷின் ஓர கையில் இப்படி வச்சுக்கொண்டு இப்படி
அப்படியே பண்ணி இழுக்க நேரான ஒரு பக்கம் இந்த border பக்கத்துக்கு மேலால் ஒரு தையல் போடுவோம் ஓரத்தோட. ஓரத்தோட ஒரு தையலை போட்டுட்டு துணிகளை இழுத்து தச்சுக்கொள்ளணும். பிறகு அவுக்க வேண்டிய நிலைமை வரும். நாங்கள் கூடத்தானே ப்ளவுஸ் துணி வெட்டியிருக்கிறோம். அதுக்காக லைனிங் துணிக்கு சுற்றி இழுத்து விட்டு தையல் போட்டுக்கொள்வேன். லைனிங் துணியை சுற்றி இழுத்து விட்டு ரெண்டு பக்கமும் லைனிங் துணி ஓரங்களை இப்படி லைனிங் துணியோட ஓரப்பகுதியை தச்சுக்கொள்வேன். தச்சுட்டேன். ஓர உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள துணிகளை வெட்டுவோம். கூடுதலாக வெட்டின துணிகளை எப்பயுமே நாங்கள் கூடுதலாக லைனிங் துணியோட கூடுதலாக ப்ளவுஸ் துணி வெட்டி எடுக்கணும். எக்ஸ்பர்ட்டானாக்கள் கூட தாங்க பிள்ளை விட மாட்டினோம் ரெண்டு நிற்கிறாக்கள் என்ன செய்யணும், ப்ளவுஸ் துணியை லைனிங் துணிக்கு ஏற்ற மாதிரியே தைப்பினோம். இப்போ பழகிற நாங்கள் மற்ற கூட குறைய எதுவும் வந்துடுமென்று நினைக்கிற நாங்கள் என்ன செய்யணும், லைனிங் துணியை விட ப்ளவுஸ் துணியை கொஞ்சம் கூடவே வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ப்ளவுஸிൻ്റെ பின்பக்கம் தைச்சாச்சு. கழுத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு இனி அயர்ன் பண்ணி விட நல்ல நீட்டாக இருக்கும். கழுத்திൻ്റെ பின்பக்கம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்வோம். ஷோல்டர் எல்லாம் ஓகே சரியாக தைச்சாச்சு. நீ அடுத்தது முன்பக்கம்